ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. வெங்காயம், தக்காளி, தேங்காய் எதுவுமே சேர்த்தாமல் அருமையான ஒரு சட்னி, முருங்கை இலை சட்னிங்க. இதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த முருங்கை இலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு வாணலியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டையும் அப்படியே லேசாக வறுத்து விடலாம். முருங்கைக்கீரை செஞ்சு கொடுத்தா சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்துருங்க. இட்லிக்கு தொட்டுட்டு அருமையாக சாப்பிட்ருவாங்க. பருப்பை லேசாக வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் நீட்டமாக கீறி விட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வறுக்கணும். இஞ்சி, பச்சை மிளகாய், வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து வித்தியாசமான டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க இந்த சட்னி. பருப்பு பாதி அளவு வறுபட்ட உடனே இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். புளியோடு சேர்த்து ஒரே ஒரு தடவை திருப்பி விட்டுட்டு இப்போ நல்ல ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஆற வச்சு எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். முருங்கை இலையில் கடையல், பொரியல், தொகையல் இதெல்லாம் தான் செய்யணும்னு இல்லை. இந்த மாதிரி சட்னி செஞ்சு கூட சூப்பராக சாப்பிட்லாம். முருங்கை இலையில் இல்லாத சத்தே இல்லை, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதை வதக்கும் போது கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். இலை லேசாக தெரிக்கும். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறோம். கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். பொட்டுக்கடலையை முதலே சேர்த்துற வேண்டாம், பருப்பு வறுபட்டதுக்கப்புறமா சேர்த்துட்டா போதும். ஒரே நிமிஷத்தில் சீக்கிரமாக வறுபட்டுரும். இந்த சட்னியை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுருங்க. கீரை எப்படியும் நைட்டு சேர்த்த முடியாது. அதனால் காலையில் செய்யும்போது டக்குன்னு எல்லாத்தையும் போட்டு வதக்கி 5 நிமிஷத்தில் அரைச்சி எடுத்துடலாம். சட்னி ரெடி ஆயிரும். இப்போ கடைசியாக இது கூட உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் ஒன்றொன்னா அடுத்தடுத்து போட்டு எப்படி வதக்கணும், அவ்வளோதாங்க இந்த சட்னி. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இப்போ கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சட்னி பதத்துக்கு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ இதையெல்லாம் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அரைக்கும் போதே நிறைய தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் பாருங்கள் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கலக்கணும். இந்த சட்னி எல்லாம் தொட்டுட்டு சாப்பிடக்கூடாது, அப்படி ஊற்றி சாப்பிடணும். அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே தாராளமாக இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்லாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளித்து கொட்டிடலாம். கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு வேண்டாம் இந்த சட்னிக்கு. கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அப்படி முழுசாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்து இந்த சட்னி மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சுலபமாக ஹெல்த்தியான ஒரு சட்னி செஞ்சாச்சு இட்லிக்கு தொட்டுக்க. கண்டிப்பாக இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், சட்னி எடுத்து இட்லி மேலே அப்படி ஊற்றணும். சுட சுட இட்லியோடு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். Thanks for watching.